தந்தை அவர்கள் தம் வார்த்தைகளை ஆணையாக ஏற்கிறார். அவர் திட்டங்களுக்கு தாம் தான் வழிகாட்டியாக விளங்குகிறீர்கள். சப்த ரிஷிகளில் ஒருவராக விளங்கும் பிருகு முனிவர் அவர்களே, சதிக்கு எங்கள் தந்தை அளித்திருக்கும் தண்டனையின் தாக்கத்தை குறைக்க அவருக்கு அறிவுறுத்த இயலாதா? தாங்கள் சதியின் நிலைமையை அறிந்தீர்கள் அல்லவா? இத்தகு சித்திரவதைக்கு உள்ளாக அவள் என்ன பெரும் அபராதம் செய்து விட்டாள். எதற்காக அவளுக்கு இத்தகு ஒரு கொடிய தண்டனை? இது அநீதி. இதுவே நீதி. இந்த தீர்ப்பு தக்ஷரின் பெருந்தன்மையின் அடையாளம். அவர் என்ற புதல்விக்கு இத்தகைய தண்டனை அளிப்பதில் பெருந்தன்மை என்ன இருக்கிறது? கட்டுண்டிருக்கும் தமது சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு எண்ணி பாருங்கள். சுயநலத்தை கடந்து சுதாரியுங்கள். மாற்றார் ஒருவரை தண்டிப்பது எவருக்கும் எளிமையானது. எனினும் தமது மனம் கவர்ந்த மகளையே, பிராணனாக மதிப்பவளையே விதிகளை மீறியதற்கு கடுமையாக தண்டிப்பதென்றால் அதுவே மகானுபாவம். அவளது பிழையை அவர் பொறுத்திருக்க இயலும். அது குறித்து வினாக்களும் எழும்பியிருக்க இயலாது. உங்கள் தந்தையின் சிவவிரோத போக்கிற்கான பலன்கள்தான் இவை. சதியை சிவனிடமிருந்து பிரிக்கும் அவரது இந்த திட்டம் சதியை சிவனோடு மேலும் நெருக்கமாக்கவே உதவுகிறது. திட்டமா? இதில் தந்தையின் திட்டம் ஒன்று ஒளிந்திருப்பதாக கருதுகிறீர்களா? ஈசனை அவமதிப்பதற்காகவே பிரஜாபதி விஷ்ணுவின் விக்கிரகத்தில் ஈசனை தவிர்க்க முற்பட்டார். அதன் விளைவுதான் சதி ததீசியின் ஆசிரமம் சென்றது. ஈசன் நாமத்துடன் பரிச்சயம் ஏற்பட்டது. பிரஜாபதி தக்ஷன் நிர்ணயித்த பிராயச்சித்தத்தை பூர்த்தி செய்ய சதி தேவி மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் ஈசனின் திருவிளையாடல்களில் ஒரு அங்கம். பிரஜாபதியினால் சதிதேவி மேற்கொண்டிருக்கும் இந்த மார்க்கத்தினில் மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு சம்பவிக்காது. சதியின் நிலை குறித்து வினவ மாட்டீர்களா? தம் அருமை மகளை காண மாட்டீர்களா? அவள் பொன்பட்ட பாதத்தினை பாருங்கள். நினைவுள்ளதா சுவாமி? சதியின் சிறு பிராயத்தில் அவள் ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் நேரும். அச்சமயங்களில் தம் உள்ளம் எப்பணியிலும் ஈடுபடாதே. நம் புதல்வி பூரண நலமடையும் வரை அவளை விட்டு அகலாது அமர்ந்திருப்பீர்கள்.
அத்தந்தையின் அன்பு எங்கே? சதியை தண்டித்தவன் அவளது தந்தை அல்ல. சதியின் சரீரம், சதியின் உள்ளம், சதியின் சிந்தனையில் பதிந்திருக்கும் தழும்புகள் அனைத்தினாலும், அவள் ஏற்ற வேதனைகளினால் இன்று எனது அகம் குமுறுவதைப் போல் என்றும் உணர்ந்ததில்லை. ஏனெனில் சதி இம்முறை என்னையே எதிர்க்கும் ஆயுதமாக மாற்றப்பட்டாள். என்னை எதிர்க்க இயலாத கோழைகள் என் மகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். அதற்குரிய தண்டனையிலிருந்து சிவனும் தப்ப முடியாது. எனது மகளின் இந்த நிலைமைக்கு காரணமான அவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. சொல்லியதை செய்வான் இந்த தக்ஷன், வீழ்வான் சிவன். என்னை எதிர்த்த அந்த சிவனை உதிர்ந்த சருகாக்கிவிட நிர்ணயித்து விட்டான் தக்ஷன். எனது மகளின் ரணம் நீங்கும் முன் அதற்கு காரணமானவனின் மனம் தினம் வருந்தும்படி செய்கிறேன். எனது மகளின் சோதனை நீங்கும் முன் சிவனுக்கு வேதனையை பரிசளிக்கின்றேன்.